ராஜாவா கூட நீ ஆகலாம், ஆனால் ஒரு சத்குரு கிடைக்கிறது கஷ்டப்படா. சாதுகே சங்கத துலபாயி, சாதுகே சங்கத துலபாயி. துகாராம் சொல்றார், ஒரு மகனை அடையிறது கஷ்டம். நல்ல தாயார் தகப்பனாருக்கு பிள்ளையா பிறந்து விடலாம், நிறைய பணங்காய் வந்து விடலாம், ஊரையே ஒடுக்கி ஆளலாம். ஒரு சத்குரு கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? அந்த சத்குரு எப்படி கிடைக்கணும்? புண்ணியவசத்தினால்தான் கிடைக்கணும். அந்த நர்மதா நதி கரைக்கு வந்துட்டார். ஏன் அந்த இடத்திலே கோவிந்த பாதர்ங்கிற ஒரு மகான் இருக்கார். அது உள்ளுணர்வோ அல்லது பல பேரிடத்திலே கேட்டோ, இந்த குழந்தை சங்கரன் 8 வயசு குழந்தை சந்நியாசம் பெற்றுக் கொண்ட போது 8 வயசு. 8 வயசு குழந்தை நேர நர்மதா நதி கரையிலே இருக்கிற போது அந்த கோவிந்த பாதர் ஒரு குகையிலே தவ நெறியிலே நிஷ்டையிலே இருக்கார். அவரை யாருமே பார்க்க முடியாது. குகைக்கு வெளியிலே எத்தனையோ சீடர்கள் பல தேசங்களிலிருந்து வந்து காத்திருக்கிறார்கள். இந்த பிள்ளை காலடி கேரள தேசத்திலிருந்து வந்திருக்கிறான் என்றால் இவருக்கு உள்ளே போக அனுமதியா கிடைக்கும். ஆனால் குகையினுடைய வாசல்லையே இருக்கிறான். உள்ளே இருக்கிற கோவிந்த பாதர் அவர் யாரு? அவர் சாமானியப்பட்டவரா? பதஞ்சலியினுடைய அவதாரம் அவர். பதஞ்சலியே கோவிந்த பாதராய் பிறந்திருக்கிறார் என்று பெரியவர்கள் சொல்றார்கள். அந்த பதஞ்சலி யாரு? ஜயதாது பரேவ மாததாமா, ஜயதாது பரேவ மாததாமா, ஜய கோவில்தச சந்திரவரநாமா, ஜயதாது பரேவ மாததாமா. ஹரிதல்ப ஹராகி, ஹரிதல்ப கராகி நூபுர, ஹரிதல்ப கராகி நூபுரக்ஷ்மாதர சௌபீத்ரி பலாத்ரிஜ ஜல்மா, சௌபீத்ரி பலாத்ரிஜ ஜல். ஆதிசேஷனே அவருக்கு எத்தனை பேர், அவர் எத்தனை வடிவம் எடுத்திருக்கார், எத்தனை அவதாரம் பண்ணிருக்காருன்னு சொல்றார். அந்த ஆதிசேஷன் தான் இந்த கோவிந்த பாதர். இந்த கோவிந்த பாதராய் சன்னியாசியாய் இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் சந்திர சர்மா என்ற பெயரோடு இருந்தவர். அந்த சந்திர சர்மா தான் பதஞ்சலி. அந்த பதஞ்சலி அத்ரி மகர்ஷியினுடைய பிள்ளையாய் பிறந்தவர். ஆதிசேஷனே பரமேஸ்வருடைய காலிலே நூபுர ஹராங்கிரி நூபுர, பரமேஸ்வருடைய பால் சிலம்பாயிருந்தவர். க்ஷ்மாதர, பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறவர் ஆதிசேஷன்கிறார். நூபுரஹர அக்ரி நூபுர, சிவனுடைய பாதார விந்தத்திலே சிலம்பாயிருந்தவர். சிவனுடைய பாதத்திலே சிவலம்பாயிருந்தவர் அந்த ஆதிசேஷன் அத்திரியனுடைய பிள்ளையாய் பிறந்து பதஞ்சலியாகி சிதம்பர கஷேத்திரத்திலே சிவபெருமானுடைய நடனத்தை பார்த்து தன்னுடைய 1000 தலைகளாலே 1000 வித்தைகளுக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுத்து அதில் கௌடபாதர் என்ற ஒரு பிராமண பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து, கௌடபாதர் பிறகு இந்த சந்திரசர்மாவுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த சந்திரசர்மா பிறகு கோவிந்தபாதர் என்ற தீக்ஷா நாம சன்னியாச நாமத்தோடு கூடவே இந்த இடத்துல இருக்கிறது. இது விவரமான கதை, சுருக்கமாக சொன்னேன். ஆக இந்த பதஞ்சலியே மறுபடியும் கோவிந்தபாதராய் வந்தார். ஏனென்றால் வியாகரண பாஷ்யத்தையும் வேதவியாச மகரியை எழுதியிருக்கிறதான சாஸ்திரங்களும் பிரம்மசூத்திரத்தை எடுத்து சொல்வதற்கு வேறு யாருமே வரலையே. நான் சொன்னதான வியாக்கியானங்களையும் வியாக்கரண பாஷ்யத்தையும் சொல்வதற்கு யாரும் வரலையே என்ற எண்ணத்தோடு கூடவே அந்த பதஞ்சலியும் மறுபடியும் இந்த சந்திர சர்மாவாய் பிறந்து தான் கொடுத்த பாடத்தையே கௌடபாதர் மூலமாய் கற்றுக்கொண்டு
மறுபடியும் அவரே கோவிந்தபாதராய் இருந்து இன்னொருவருக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்க. இன்னொருவர் யார்? தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சமாய் பிறந்திருக்கிறபடியான இந்த சங்கரர். இவர் வர வேண்டும் வர வேண்டும் என்று நர்மதா நதிக்கரையிலே குகையிலே காத்திருக்கிறார். உள்ளே உட்கார்ந்திருக்கபடியான கோவிந்தபாதருக்கு வெளியிலே இருக்கிறதான இந்த 8 வயசு பையனுடைய சங்கரனுடைய தேஜஸ் அவர் கண்ணை திறக்கபடியா பண்ணித்து. கோ பவான், யாரா? யாரப்பா? குத ஆயாதா, எங்கிருந்து வந்திருக்கேப்பா நீ? புத்திரத்யா கின்னுல்லாமத்தே, எந்த ஊர்ல வந்திருக்கே? உன் பேர் என்ன? இப்படி உள்ள இருந்து கேட்கிறார் கோவிந்தபாதர். அதுக்கு இந்த பிள்ளை பதில் சொல்றான். இவன் வந்திருக்கிறவன் வேதாந்த பாடம் படிக்க வந்திருக்கான். வேதாந்த பாடம் படிக்கிற போது அகம் நான்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். நான்கிற எண்ணமானது இந்த உடம்பை சேர்ந்ததே தவிர உள்ளத்தை சேர்ந்ததல்ல, ஆத்மாவை சேர்ந்ததல்ல என்று எண்ணம் கொண்டுபடியானவர்கள் சம்சாரிகள். ஆனால் உடம்பு என்னதல்ல என்று அந்த சரீர பாசத்தையும் லோகத்தினுடைய பந்தத்தையும் தூக்கி எறிகிறவன் சன்னியாசிக்கு உரியவன். இப்ப சன்னியாசியாய் இருக்கிற பிள்ளையாய் இருக்கிறதுனால் அதற்கேற்றபடியே பதில் சொன்னார். ந புள்ளியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம், ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம், ந தீர்த்தம் ந வேதன ஜெயம். பாபம் ந சௌக்கியம் ந துக்கம், ந பந்த்ரோ ந தீர்த்தோ ந வேத நயேய. அகம் போஜனம் அகம் போஜனம் நைவ பூஜ்யூனவோகா. அகம் போஜனம் நைவ பூஜ்யூனவோகா. சிதானந்த ரூப சிவ கேவலோகம், ரூப சிவ கேவலோகம். பாபம் ந புள்ளியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம். நான் புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, மந்திரமும் இல்லை, தீர்த்தமும் இல்லை, வேதமும் இல்லை, யஜ்யம் இல்லை, போஜனமும் இல்லை, சாப்பிடுறவனும் இல்லை, சாப்பாடும் இல்லை, சாப்பிடும்படியான வஸ்துவும் இல்லை. பின்ன எல்லாம் ஒதுக்கின அப்புறம் பிறகு கடைசியிலே கிடைக்க முடியாதது அது. சிதாரல்த ரூபகம் சிவக்கு வலோகம். இதை கேட்ட உடனே உள்ளே இருக்கிற கோவிந்தபாதர் வந்தவர் யார் தெரிஞ்சு கொண்டார். பெரியவர்கள் எல்லாரும் வியாசாதி மகர்ஷிகள் எல்லாம் ஏற்கனவே சொன்ன வாக்கியம். தட்சிணாமூர்த்தி கலியிலே இத்தனாவது வருஷத்திலே இத்தனாவது காலத்திலே இந்த இடத்திலே பிறக்க போகிறான், அவருக்கு தான் இதை உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிற பிரகாரம் இந்த கோவிந்தபாதர் இந்த நர்மதை குகையிலே அடைந்து இருக்கிற பொழுது தான் உபதேசம் பண்ண வேண்டியவர் வந்துவிட்டார் என்று வெளியே அவனை கட்டிக்கொண்டு, அப்பா எனக்கு சிஷ்யன் நீ கிடைத்தடா, உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று உபதேசம் பண்ணினார். சிஷ்யனுக்கு குரு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் கற்றறிஞ்சவனாய் வழங்கக்கூடிய சர்வஜனான சங்கரனுக்கு கோவிந்தபாதர் வாக்கிலேருந்து வருகிற அமிர்தத்தை தான் பருகிக் கொண்டு, அப்பா குழந்தாய் நீ யாரும் செய்யாத காரியத்தை செய்ய வேண்டும். வேதவியாச மகர்ஷி எழுதியிருக்கிற வேதவியாசர் மகர்ஷி எழுதியிருக்கிற பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் நீ எழுத வேண்டும், விரிவுரை. அந்த விரிவுரை எப்படி எழுத வேண்டும் என்றால், எல்லாம் பிரம்மம், பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை, ஜெகத்தெல்லாம் மாயை மித்தியை என்கிற பாவம், அந்த மித்தியை மாயைங்கிற பாவம் நீங்கிற பொழுது தானே பிரம்மம்
பிரம்மைவாகம் என்றதான புத்தியானது ஒருவருக்கு ஏற்படும். அதுக்கு வேண்டிய நிலையில தான் நமக்கு கிரந்தங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த பிரம்மசூத்திரமே வேதவியாசர் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கொடுத்தார் என்று இந்த அத்வைதம் ரெண்டில்லாத ஒன்று, எல்லாம் ஒன்று பிரம்மமே என்ற ரெண்டில்லாத ஒன்றான அத்வைதமான விளக்கத்தை நீ பிரம்மசூத்திரத்துக்கு எழுத வேண்டும். அதே மாதிரி உபனிஷத்துகள் எவ்வளவோ அதிலே 10 உபனிஷத்துக்கு எழுத வேண்டும். பகவத்கீதை பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினானே, அந்த கீதையிலே 18 அத்தியாயங்களிலே இந்த வேதாந்தமான அத்வைதமான கருத்தை காட்டும்படியான பாஷ்யம் எழுத வேண்டும். நிர்குணமயமான பகவானை சகுண ரூபத்திலே பீஷ்மாச்சாரியர் தர்மராஜாவுக்கு சொல்லி வச்ச விஷ்ணு சகஸ்திரநாமம் எதுவோ அந்த சகஸ்திரநாமத்தினுடைய தாத்பரியம் அத்வைதபரமாய் இருக்கும்படியாகவே நீ எழுத வேண்டும். அதை தவிர ருத்ராத்தியாயத்துக்கும் எழுத வேண்டும். இப்படி நீ வேதாந்த பாடத்தை ஜனங்களுக்கு போதித்து காசி கஷேத்திரம் போன்ற பல புண்ணிய கஷேத்திரங்களே சஞ்சாரம் பண்ணி இந்த தேசத்திலே அத்வைத மார்க்கத்தை நீ பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று உனக்கு உத்தரவிடுகிறேன். கோவிந்தபாதர் அருளி செய்தார். கோவிந்தபாதருடைய வாக்கியத்தை கேட்டுக்கொண்டு நிற்கிற போது ஆனந்தம் தாங்காமல் இருக்கார். கோவிந்தபாதர் குகைக்குள்ளே போய்விட்டார். தான் அப்படியே உத்தரவை ஏற்றுக்கொண்டு போற சமயத்திலே நர்மதை கரை பொங்கித்து திடீரென்று நர்மதையிலே வெள்ளம் வந்துவிட்டது. குகைக்குள்ளே தண்ணீர் போகும்படியாக நிலை வந்துவிட்டது. எல்லாரும் பயந்து நடுங்கிறார்கள். என்ன ஆகுமோ கவலைப்பட வேண்டாம், இதோ வருகிறேன் என்று சொன்னார். குழந்தை சங்கரன் தன் கையிலே கமண்டலுவை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு இடத்திலே அந்த கமண்டலுவை பிரதிஷ்டை பண்ணி நர்மதையை பார்க்கிறான். நமாமி தேவி நர்மதே ஸ்வதீய பாத பங்கஜம், நமாமி தேவி நர்மதே ஸ்வதீய பாத பங்கஜம், தூத காலபூ பீதகாரி வல்வதே, நமாமி தேவி நர்மதே. நர்மதையை நோக்கி தான் ஸ்தோத்திரம் பண்ணினான். கதம் ததைவ மே பயம் ஸ்வதம்பு வீட்சிதம் மயா, கதம் ததைவ மே பயம் ஸ்வதம்பு வீட்சிதம் மயா, ருகண்டு சூலு சௌனக சுராரி சேவி சர்வதா, நமாமி தேவி நர்மதே ஸ்வதீய பாத பங்கஜம். இந்த ஸ்தோத்திரத்தை சொன்ன உடனே நர்மதையினுடைய வெள்ளம் அடங்கியது. கோவிந்தபாதரும் வெளியே வந்து கொண்டாடினார். நான் நினைத்தபடியே தட்சிணாமூர்த்தியே சங்கரனாய் வந்து அத்வைதத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார்கள் பெரியவர்கள். நர்மதையினுடைய வெள்ளத்தை இவன் அடக்குவான் என்று சொன்னார்கள். அது நடந்துவிட்டது. ஆதலால் இவரே சத் சிஷ்யன் என்று கோவிந்தபாதர் பத்ரிகாசிரமத்திலே தன்னுடைய குருமார்களோடு கூடவே சேர்ந்து தவம் புரிய சென்று விட்டார். இந்த சங்கரனும் இப்பொழுது 16 பராயத்தை அடைந்து கொண்டு நேரே வாராணசி என்றபடியான காசி கஷேத்திரத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கார். காசி கஷேத்திரத்தான் அந்த காலத்திலே எல்லாரும் கூடி, எல்லா மதஸ்தவர்களும் கூடி, எல்லா புண்ணியங்களும் கூடி இருக்கிறதான இடம். அந்த இடத்திலே காசி கஷேத்திரத்திலே தன்னுடைய குருவினுடைய உத்தரவுடைய பிரகாரம் அங்கே சங்கர பகவத்பாதர் என்று அழைக்க முடியாத சங்கர குரு பிரவேசித்தார் காசி கஷேத்திரத்திலே.